சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் பாகப்பிரிவினை பத்திரம் பதிவு செய்வது கட்டாயமா என்பதை பற்றி தான். பாகப்பிரிவினை அப்படின்னா என்ன? பாகப்பிரிவினை யாரெல்லாம் செய்து கொள்ளலாம்? பாகப்பிரிவினை செய்யாத கூட்டு குடும்ப சொத்தை விற்பனை செய்தால் என்னென்ன சட்ட சவால்களை சந்திக்க நேரிடும்? இப்படி பாகப்பிரிவினை குறித்து பேச நிறைய செய்திகள் இருக்கிறது. இதை பற்றி பேச வேண்டும் என்றால் 4-5 பதிவுகள் தேவைப்படும். சட்டம் உங்களுக்காக நண்பர்கள். உங்களுக்கு யாருக்கேனும் பாகப்பிரிவினை குறித்த சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். இனிவரும் பதிவுகளில் பாகப்பிரிவினை குறித்த தகவல்களை விரிவாக தெரிந்து கொள்வோம். வாங்க இன்றைய பதிவுக்குள் செல்வோம். பாகப்பிரிவினை பதிவு செய்வது கட்டாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதிவு சட்டம் 1908-49 இந்த பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பதிவு செய்ய வேண்டிய ஆவணங்களை பதிவு செய்யவில்லை என்றால் என்னென்ன நடைமுறைகளை சந்திக்க வேண்டியிருக்கும், என்னென்ன சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும், என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் கையாள வேண்டியிருக்கும், இது போன்ற விவரங்களை எல்லாம் இந்த சட்டப்பிரிவில் விரிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாகப்பிரிவினை பதிவு செய்வது கட்டாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% கட்டாயம்தான். ஆனால் அதில் நிறைய விதிவிலக்குகள் இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஆகட்டும், மாவட்ட நீதிமன்றங்கள் ஆகட்டும், வழக்குகளின் சூழலை பொறுத்து தீர்ப்புகளை சொல்லியிருக்காங்க. முன்பெல்லாம் பாகப்பிரிவினை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய இடங்களில் இது பெரியவன் யூஸ் பண்ணிப்பான், இது 2வது மகன், இது 3வது மகன், அது 4வது மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாகவே வாய்மொழியாக கூட பிரித்து கொள்வாங்க. ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அது இனிவரும் காலங்களில் செல்லுபடி ஆகாது. இதற்கு முன்னால் 50-60 வருடத்திற்கு முன்னால் அப்படி செய்திருப்பார்கள். வழக்கு அப்படின்னு வரும் பொழுது நீதிமன்றம் அந்த சம்பந்தப்பட்ட வழக்கின் நிலையை ஆராய்ந்து பதிவு செய்வது கட்டாயமா இல்லையா, அதை எவிடன்ஸாக எடுத்துக்கொள்ளலாமா அப்படிங்கிறத பற்றி நீதிமன்றம் முடிவெடுக்கும். இதே சட்டப்பிரிவில், அதாவது பதிவு சட்டம் பிரிவு 17(2) உட்பிரிவு 5 இருக்கிறது. அந்த பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பத்திரம், அதாவது எந்த வகையான பத்திரமாவது பதிவு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம், ஒரு விதிவிலக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த விதிவிலக்கு என்ன அப்படிங்கிறத இந்த பிரிவில் விரிவாக விவரிச்சிருக்காங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? பதிவு செய்யாமல் கூட இருக்கலாங்கிறத இந்த சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அப்படின்னா பாகப்பிரிவினை பத்திரம் பதிவு செய்ய வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நம்ம ஒரு வழக்கை விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் பதிவானதுதான். நம்முடைய நார்மலாக டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, இப்படி எல்லா நிலையையும் கடந்து கடைசியில் தான் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது. இந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறுமுகம் அவரும் இன்னொரு அவருடைய எதிர்த்தரப்பினர் ராமசாமி அவங்களும் தொடர்ந்த வழக்கு தான் இது. இந்த வழக்கின் விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்வோம். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வழக்கின் விவரம் விரிவாக விவரிச்சுட்டு உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க, ஏதாவது ஆவணம், அதாவது ஒரு பாகப்பிரிவினை செய்கிறாங்க, செய்யும் பொழுது அவங்க அதில் 4 பக்க எல்லைகள், அளவு, மெஷர்மெண்ட், பவுண்ட்ரிஸ்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போன்ற ஜக்பந்தி இதெல்லாம் எதுவுமே குறிப்பிடாமல் வருங்காலத்தில் இவங்க இந்த நிலத்தை பயன்படுத்தி கொள்வார்கள், இவங்களுக்கு இந்த நிலம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏற்பாட்டை செய்து ஆவணத்தை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, பாகப்பிரிவினை பத்திரத்தை பதிவு செய்ய வேண்டாம், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்கிறாங்க, ஏதாவது ஆவணம் அதில் பாகப்பிரிவினையாக இருக்கக்கூடாது. அது அதாவது குறிப்பிட்டு ஒரு ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்கன்னா, ஏக்கு இந்த இடம் 1 ஏக்கர் நிலம், பிக்கு அரை ஏக்கர், சிக்கு 1.5 ஏக்கர், இது மாதிரி குறிப்பிட்டு 4 பக்க எல்லைகள்லாம் குறிப்பிட்டு இவங்க இதெல்லாம் பிரித்து கொள்கிறோம் இன்றைய தேதியில் அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய பத்திரமாக இருந்தால் அது செல்லாது. அது பதிவு செய்யவில்லை என்றால் செல்லாது. ஆனால் அதே இதில் ஏதாவது ஒரு ஆவணம், அவங்க ஆர்பிட்ரேஷன் அது மூலமாக கூட ஒரு ஆவணம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அது மாதிரி வரக்கூடிய ஒரு ஆவணங்களில் அவங்க சொல்லியிருப்பாங்க, இனி வருங்காலத்தில் இவங்களுக்கெல்லாம் இந்த பகுதியாக பிரித்து கொள்ள வேண்டியிருக்கும், இது இவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கோம், அது மாதிரியான ஒரு 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 ஆவணத்தை நீங்கள் தயாரித்திருந்தால் அந்த டாக்குமெண்ட், டீடு இல்லை, பத்திரம் இல்லை, ஆவணம், அந்த
பாகப்பிரிவினை ஆவணத்தை பதிவு செய்யவில்லை என்றாலும் அதை சாட்சியமாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். இதை தான் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதனால் நீங்கள் பொதுவாகவே மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது, பாகப்பிரிவினை பத்திரம் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்யாத பாகப்பிரிவினை அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றுக்கொள்வாங்க. அதற்கு கூர்ச்சீட் அப்படின்னு பேர். இதை பற்றிய விரிவான தகவல்களை அடுத்த பதிவில் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.